எல்லாருக்கும் வணக்கம். உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்ம இப்படி டைமை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, டைமை எப்படி ஆளுகை பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நேரத்தை இப்போ அந்த காலத்தெல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா, சூரியன் இங்கே வந்துச்சுன்னா இந்த டைமு, சந்திரன் சூரியனை பார்த்து டைம் சொல்லுவாங்க, சந்திரனை பார்த்துலாம் டைம் சொல்லுவாங்க. இப்போ ஆஃபீஸில் இந்த டைமுக்கு வரணும்னு டைமிங் வச்சுருக்காங்கன்னா, நம்ம மனசு வச்சிங்கன்னா அவங்க சொல்கிற டைமுக்கு முன்னாடி நம்மளால் போக முடியும், நம்மளால் டைமை கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ ஒரு ஆஃபீஸில் நம்மளுக்கு ஒரு ஒர்க் கொடுக்குறாங்கன்னா, இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்மளால் முடிக்க முடியும். நேரத்தை கண்ட்ரோல் செய்ய நம்ம லேர்ன் பண்ணணும், நேரத்தை ஆளுகை செய்ய நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ பைபிள்லேருந்து சில வசனங்கள் வாசிக்கலாம். யோசுவா 10:12 கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்புறமா யோசுவா 10:13 அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் என்றது. இது யாசோரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது அல்லவா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுதும் நடுவானத்தில் நின்றது. டைமை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்தது யோசுவா 10:14 வாசிக்கலாம். இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்டு அந்நாளையொத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். அடுத்த வசனம் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 18:45 அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். அடுத்தது 1 ராஜாக்கள் 18:46 கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வரும் மட்டமாக ஆகாப்புக்கு முன்பாக ஓடினான். கர்த்தர் மனசு வச்சதுனால ஆகாப் தான் ஃபஸ்ட்டு போனார், அவருக்கு முன்னாடி எலியா போகிறாரு. இப்போ கர்த்தர் நேரத்தை கண்ட்ரோல் பண்ணார். நம்மளால் கூட நேரத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்புறமா கர்த்தர் டைமை ஆளுகை பண்ணார். நம்மளாலையும் டைம் ஆளுகை பண்ண முடியும்.